ஓகே, என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, 6த் செகண்ட் டேர்ம்ல வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து பார்த்தோம்னா, இந்த திருக்குறள். "கேடரிய கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை." என்ன சொல்றாங்கன்னா, எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல், ஒருவேளை கெடுதல் ஏற்படினும், அதனை சீர் செய்யும் அளவிற்கு வளங்குன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலே தலைசிறந்த நாடு. அப்ப நாடென்ப நாட்டின் தலை. எது வந்து தலை சிறந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கெடுதல் வந்துச்சு அப்படின்னா, அந்த கெடுதலை சரி செய்ற அளவுக்கு நாட்டுல வளம் இருக்கணும். ஸோ அந்த நாடு தான் ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்றாங்க. தலை சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய ஒளி தகடுகள். அதுதான். இப்போ மணல். மணல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை வளத்திலிருந்து சிலிக்கான் அப்படின்னு சொல்ற தனிமத்தை வந்து நம்ம எடுப்போம். மணல்னு சொல்லக்கூடிய இயற்கை வளத்துல சிலிக்கான் என்ற தனிமத்தை பிரித்து அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிவி செல்கள் தயாரிப்போம். பிவி செல்களை பயன்படுத்தி ஒளி மின்னழுத்த கலன் தயாரிக்கலாம். சரி, அந்த ஒளி மின்னழுத்த கலன் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, சூரிய ஆற்றலை மின் ஆற்றலா மாத்துறதுக்கு இந்த ஒளி மின்னழுத்த கலன் தேவைப்படுது. ரைட்டா? ஸோ இது கேட்பாங்க. மணல்லேருந்து எடுக்கக்கூடிய தனிமம் சிலிக்கான். சிலிக்கான்லேருந்து என்ன தயாரிக்கிறாங்கன்னா பிவி செல். பிவி செல்களை பயன்படுத்தி ஒளி மின்னழுத்த கலன் தயாரிக்கிறாங்க. இதை வச்சு சூரிய ஆற்றலை மின் ஆற்றலா மாத்துறதா சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுக்கு பயன்படக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தோம்னா வளம் அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம். இப்போ அது இயற்கையிலேருந்து கிடைச்சு அப்படின்னா அது இயற்கை வளம். ரைட்டா? நம்மளா உருவாக்கணும் அப்படின்னா அது செயற்கை வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? வேற என்ன இம்பார்ட்டன்ட் இதில் பார்த்தோம்னா, இந்த இடத்துல மனிதனோட தேவையை நிறைவு செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளும் வளம். ரைட்டா? அதே பொருளோட பயன்பாட்டை பொறுத்து அதோட மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ எல்லா வளத்துக்கும் மதிப்பு இருக்கு. மதிப்பு அப்படின்றது பண மதிப்பு உள்ளதா இல்லை பண மதிப்பு அற்றாதவா இருக்கலாம். பொருளாதாரத்துல பண மதிப்பு உள்ள வளம் வந்து ஒரு முக்கிய இடத்தை பெறும். இப்போ பெட்ரோலு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கிய இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பண மதிப்பற்ற வளங்கள் வந்து எளிதில் கிடைக்கக்கூடியதா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் காற்று. காற்றுனா எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக கிடைக்கும். அப்போ பண மதிப்பற்ற எளிதில் கிடைக்கக்கூடிய வளமா இது இருக்குன்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, ஒரு பொருளோட பயன்பாட்டை கண்டறிந்த பிறகு அந்த அந்த பொருள் வந்து வளமா மாறும். இந்த பொருள் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ தான் அந்த பொருள் வளமா மாறும். மனிதனோட தேவை வந்து நாளுக்கு நாள் மாறக்கூடியது. அப்ப தேவை மாறுறப்ப நிறைவு செய்கின்ற வளமும் மாறும். அப்போ ஒரு பொருளை வளமா மாத்துறதுக்கான காரணிகள் வந்து காலமும் தொழில்நுட்பம் தான். ரைட்டா? காலமும் தொழில்நுட்பமும் தான் ஒரு பொருளை வளமா காட்டக்கூடியது. இப்போ நிலக்கரியும் பெட்ரோலும் குறைஞ்சிக்கிட்டே வர காலத்துல நம்ம வந்து சூரிய தகடுகளை சூரிய ஆற்றலை மின்னாற்றலை மாற்ற உதவுது சூரிய தகடுகள். அப்போ இது வந்து ஒரு சிறந்த வளமா நீடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அப்போ காலமும் தொழில்நுட்பமும் காரணமா இருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் சூரிய தகடுகள். சூரிய ஆற்றலை மின்னாற்றலா மாற்றக்கூடியது. ரைட்டா? வளங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணா பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா இயற்கை வளங்கள், இன்னொன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா மனித வளங்கள். ஸோ மூணா பிரிக்கலாம். இயற்கை வளங்கள், செயற்கை வளங்கள், இன்னும் மனிதனால் மனித வளங்கள். மனித வளத்தையே தனியாக சொல்லியிருக்காங்க இங்கே. புரியுதா? ஸோ மூணா பிரிக்கலாம். முதல்ல இயற்கை வளம்னா என்னன்னு பார்ப்போம். இயற்கையிலேருந்து நேரடியாக பெறப்படும் அனைத்து வளங்களும் இயற்கை வளங்கள். இயற்கையிலேருந்து ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா அது இயற்கை வளம். எக்ஸாம்பிள் காற்றுலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் தான். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன, நீர், மண், கனிமங்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கை தாவரங்கள், விலங்குகள், ஏன் நுண்ணுயிரிகள் கூட வந்து பார்த்தோம்னா இயற்கை வளங்கள்ல அடக்கும்னு சொல்றாங்க. ரைட்டா? இயற்கை வளம் அப்படின்றது அதில் வகைப்பாடை வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா தோற்றத்தோட அடிப்படையில் அது உயிர் இருக்கா உயிர் இல்லையா அப்படின்னு வச்சு தோட்டத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள் ரெண்டா பிரிக்கலாம். இப்போ உயிருள்ள வளங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரியல் வளங்கள்னு சொல்லுவாங்க. உயிருள்ள அனைத்தும் உயிரியல் வளங்கள். எக்ஸாம்பிள் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் இது எல்லாமே உயிருள்ள வளங்கள் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற வளங்கள். உயிரற்ற வளங்கள் அப்படின்றது நிலம், நீர், காற்று, கனிமங்கள் இது எல்லாமே உயிர் இல்லாதது எல்லாமே என்னது உயிரற்ற வளங்கள்ல வரும். ஆனா அது இயற்கை வளமா இருக்கணும். புரியுதா? நிலம், நீர், காற்று, கனிமங்கள் இது எல்லாமே வரும். அதான் இங்க பாக்ஸை கொடுத்துருப்பாங்க. வளங்களோட வகைகள். இப்போ இயற்கை வளங்களை வந்து மூணா பிரிக்கலாம். முதல் நிலை செயல்பாடுனா வேட்டையாடுறது, காடுகள். மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னா நம்ம உருவாக்குனது, சர்க்கரை ஆலை, ரோடு இதெல்லாம் நம்ம உருவாக்குனது. அப்போ இரண்டாம் நிலை செயல்பாடுகள். மூன்றாம் நிலை செயல்பாடுகள்னா பள்ளி, அறிவியலாளர் இதுவும் நம்ம உருவாக்குறது, மனித வளங்கள் மூன்றாவது. அடுத்து வந்து பார்த்தோம்னா வளங்களை பிரிச்சோம். இப்போ தோற்றத்தோட அடிப்படையில் உயிருள்ள வளம், உயிரற்ற வளம் பிரிச்சோம். உயிருள்ள வளம்னா மரங்கள், உயிரற்ற வளங்கள் அப்படின்னா நீர். இப்போ வளர்ச்சியின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிக்கப்பட்ட வளம். இப்போ பழுப்பு நிலக்கரியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது கண்டுபிடிக்கப்பட்ட வளம். இப்போ மறைந்திருக்கும் அப்படின்னா காற்றின் ஆற்றல்லாம் மறைஞ்சிருக்குது, நமக்கு தெரியாது. ஸோ அதான் வளர்ச்சியின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. புதுப்பித்தலின் அடிப்படையில் பிரிச்சுன்னா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் சூரிய ஒளி, புதுப்பிக்க இயலா ஆற்றல் வந்து நிலக்கரி. ரைட்டா? அடுத்து பரவலோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய வளம்னா உலகம் ஃபுல்லா கிடைக்கும். அப்போ நீர் உலகம் ஃபுல்லா கிடைக்குமா, அது உலகளாவிய வளம். உள்ளூர் வளம் அப்படின்னா கங்காறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கண்ட்ரில தான் இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா உள்ளூர் வளங்கள்னு சொல்லுவோம்.
அடுத்து உரிமையின் அடிப்படையில் பார்த்தோம்னா தனிநபர். இப்போ வீடுன்றது ஒரு ஆளுக்கு சொந்தமானதா இருக்கும், அப்போ தனிநபர் வளம். சமூகத்துக்கு சொந்தமான அப்படின்னா நீர்நிலை, இப்போ ஒரு குளம் குட்டை ஏரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த அந்த கிராமத்துக்கு மட்டும் பயன்படக்கூடியதா இருக்கும், அது சமூக வளம். இப்போ நாட்டு வளம் அப்படின்னா ஒரு நாட்டில் ஓடக்கூடிய ஆறு, இதுதான் நாட்டு வளம். பன்னாட்டு வளம் அப்படின்னா திமிங்கல புணுக பன்னாட்டு வளம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படின்னா 2 நாடுகள் 3 நாடுகள் ஒப்பந்தம் போட்டு அந்த திமிங்கல புணுக எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அது பன்னாட்டு வளம். அதான் பார்த்தோம். உலகில் காணப்படும் உயிருள்ள பொருட்கள் மனிதனால் அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் உயிரியல் வளங்களாக அறியப்படுகின்றன. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு 3 அடிப்படை தேவை இருக்கும், உணவு, உடை, இருப்பிடம். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது, மீன் பிடிக்கிறது, காட்டு வளங்களை சேகரிக்கிறது, இந்த செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டு வந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வளங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால விவசாயம், கால்நடை வளர்ப்பின் மூலமாக தன் அடிப்படை தேவைகளை நிறைவு செஞ்சதா சொல்றாங்க. ரைட்டா? ஆதி காலத்துல மதியம் என்ன பண்ணா அப்படின்னா கருவிகள்லாம் உருவாக்கியிருப்பான், விவசாயம் பண்ணியிருப்பான், அப்புறம் கருவிகள் உருவாக்கியிருப்பான், கற்களை கொண்டு கருவிகள் செஞ்சிருப்பான். ரைட்டா? அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பூமி அந்த கருவிகளை உருவாக்குனதுக்கு அப்புறம் பூமியை தோண்டும் போது தான் முதல்ல தாமிரத்தை கண்டுபிடிச்சிருப்பான், அதுக்கப்புறம் இரும்பை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. ரைட்டா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா இங்க வந்துட வேண்டியதான். நெக்ஸ்ட் வளர்ச்சியின் அடிப்படையில். வளர்ச்சி அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா கண்டறியப்பட்ட வளங்கள், அப்புறம் மறைந்திருக்கும் வளங்கள். கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அது தற்போது பயன்படுத்தப்படுவதும் அதன் இருப்பின் அளவும் அறியப்பட்டிருக்கிறது. இதான் கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள். மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது அதிக பயன்பாட்டில் இருக்காது, ஆனா அதன் அளவு இருப்பிடம் அறியப்படாமல் இருக்கும். வளத்தினை எடுத்து பயன்படுத்துகிற தொழில்நுட்பங்கள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. இப்போ வங்காள விரிடா, அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காணக்கூடிய கடல் ஈஸ்ட், இப்போ இதில் வந்து மறைந்திருக்கும் வளங்களை சொல்றாங்க. கடல் ஈஸ்ட், காற்றாற்றல், அதுவும் மறைந்திருக்கும் வளங்கள் தான். இப்போ கடல் ஈஸ்ட்டை பத்தி பார்ப்போம். ஈஸ்ட்டை பத்தி தெரியும், நிலப்பரப்புள்ள ஈஸ்ட்டை விட மிகுந்த ஆற்றலுடையது கடல் ஈஸ்ட். இப்போ நிலத்துல கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஈஸ்ட்டை விட கடல்ல கிடைக்கக்கூடிய ஈஸ்ட்ல தான் வந்து அதிக ஆற்றலுடையதான். ஈஸ்ட் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? ரொட்டி தயாரிக்கிறதுக்கு, மதுவழித்தலுக்கு, திராட்சை ரசம் தயாரிக்கிறதுக்கு, மருத்துவ புரதம், உயிரி எத்தினால் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்ம ஈஸ்ட்டை பயன்படுத்துவோம். பயன்கள் நமக்கு ஜென்ரல் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புதுப்பித்தலின் அடிப்படையில். புதுப்பித்தலின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வளங்கள் கால சுழற்சிக்கு ஏற்ப புதுப்பித்துக் கொள்ள இயலும். சரியா? ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட வளங்கள் கால சுழற்சிக்கு ஏற்ப புதுப்பித்துக் கொள்ள இயலும் தன்மையுடைய வளங்கள் புதுப்பிக்க வளங்கள்னு சொல்றாங்க. இப்போ காற்று, நீர், சூரிய ஒளி இது எல்லாமே புதுப்பிக்கத்தக்க வளங்கள்னு சொல்றாங்க. ஆனா அந்த வளங்கள் நம்ம தப்பா பயன்படுத்தணும் அப்படின்னா குறைவதற்கு வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட வளங்களை குறைந்த கால அளவில் உடனடியாக புதுப்பிக்க இயலாது. அதை அப்ப உடனடியாக புதுப்பிக்க இயலாதா, அப்ப இதுதான் புதுப்பிக்க இயலா வளங்கள்னு சொல்றாங்க. ரைட்டா? காரணம் என்ன அப்படின்னா இவை உருவாக நீண்ட காலம் எடுத்துக்கும். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை வாயு பிளஸ் கனிமங்கள். கனிமங்களும் என்ன அப்படின்னா புதுப்பிக்க இயலா ஆற்றல தான் வரும். சரியா? புதுப்பிக்க இயலா வளங்கள் அனைத்தும் ஒரு நாள் முழுமையாகவோ இல்லை பகுதியாகவோ இல்லாமல் போயிடும். அதனால் மனிதன் இதற்காக புதிய பொருட்களை வளமா வளமற்றதா என பல ஆய்வுகள் செய்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்கா சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன் பார்த்தோம்னா மறைந்திருக்கும் வளங்கள்ல காற்றின் ஆற்றல் வரும். மறைந்திருக்கும் வளங்கள்ல காற்றின் ஆற்றலும் வரும். சரியா? அதான் காற்று வேகமாக வீசக்கூடிய இடங்கள் இன்னமும் முழுமையாக அடையாளம் காணப்படாமல் இருக்கு, அதனால மறைந்திருக்கும் ஆற்றல்ல காற்றை செய்கிறாங்க. பரவலோட அடிப்படையில் வளங்களை பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே பார்த்ததான் உள்ளூர் வளங்கள், உலகளாவிய வளங்கள். உள்ளூர் வளங்கள்னா உள்ளூர்ல மட்டும் கிடைக்கக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் கனிமங்கள், சில இடத்துல வந்து மட்டும் தான் அந்த கனிமங்கள் இருக்கும், சில இடத்துல இருக்காது. இப்போ உலகின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படக்கூடிய வளங்கள் உலகளாவிய வளங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சூரிய ஒளி, காற்றெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஒரு இடத்துலையுமே இல்லாம இருக்காது. ஸோ அதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உரிமையின் அடிப்படையில தனிநபர் வளம், சமூக வளங்கள், நாட்டு வளங்கள், பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். இப்போ தனிநபர் வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து விவசாய நிலத்தை சொல்லலாம், ஏன்னா இது தனிநபருக்கு மட்டும்தான் சொந்தமானது. சமூக வளங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூங்காவை சொல்லலாம். பூங்கா வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்க வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்த முடியும். அப்ப ஒரு பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள வளத்தினை பயன்படுத்திக் கொள்வர், இதுவே சமூக வளம்னு சொல்லுவாங்க. அடுத்து நாட்டு வளம் அப்படின்னா ஒரு நாட்டோட எல்லைக்கு உட்பட்ட நிலப்பகுதியில இல்லை பெருங்கடல் பகுதியில காணப்படக்கூடிய வளம். இப்போ இந்தியாவோட வெப்பமண்டல மலைக்காடுகள், இப்போ இந்தியாவோட வெப்பமண்டல மலைக்காடுகள்லாம் இந்தியா தான் பயன்படுத்த முடியும், வேற எந்த நாடும் பயன்படுத்த முடியாது, அதான் நாட்டு வளம்னு சொல்றாங்க. இப்ப இந்த வெப்பமண்டல மலைக்காடுகளை உலகின் பெரும் மருந்தகம்னு சொல்லுவாங்க. உலகின் பெரும் மருந்தகம்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா இங்கே காணப்படக்கூடிய தாவரங்களை 25% தாவரங்கள் வந்து மருத்துவ குணம் கொண்டது. எக்ஸாம்பிள் சின்கோனா, 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்றாங்க. அப்போ உலகின் பெரும் மருந்தகம்னா வெப்பமண்டல மலைக்காடுகள் தான். அதுக்கப்புறம் பன்னாட்டு வளங்கள். பன்னாட்டு வளங்கள் அப்படின்றது ஒரு நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக திறந்த வெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படும் வளங்கள். ரைட்டா?
இப்போ ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது இது. இப்பகுதியில் உட்பட்ட வளங்களை உலக நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்களின் மூலமாக பயன்படுத்த இயலும். திமிங்கல புணுகு. ரைட்டா, உலக நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அப்ப திமிங்கல புணுகு இது. இப்ப திமிங்கல புணுகுனா என்னன்னு பார்க்க போறோம். திமிங்கல புணுகுன்றது ஸ்பெம். ரைட்டா, திமிங்கலத்திலிருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருள் தான் திமிங்கல புணுகு. இப்போ ஒரு பவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 63,000 அமெரிக்க டாலர் தான். இதை எதுக்கு பயன்படுத்தாங்கன்னா வாசனை திரவியம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு பவுண்ட்னா 0.454 கிலோகிராம், கிட்டத்தட்ட 1/2 கிலோ கூட இல்லை சரியா, 450 தான் இருக்கு, 1/2 கிலோக்கு கம்மியாக தான் இருக்கு. இப்போ ஒரு பவுண்ட் அப்படிங்கிறது 63,000 அமெரிக்க டாலர் சரியா. அடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். இயற்கை வளங்கள் தொழில்நுட்பத்தினால் மாற்று உருவாக்கம் செய்யப்பட்டு புதிய வளங்களாக கிடைக்கின்றன. அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட வளங்கள் தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள்னு சொல்றோம். இப்போ நம்ம கரும்புலேருந்து சக்கரை எடுக்கிறது, சக்கரை மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் தான். அப்புறம் நம்ம வீடு கட்டுறது, பாலங்கள், சாலைகள், இது எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு வளங்கள். இப்போ எக்ஸாம்பிள், மூலப்பொருளிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருளாக மாற்றும் செயல்பாடு இரண்டாம் நிலை செயல்பாடு. இப்போ மூலப்பொருள் அப்படின்னா முதல் நிலை செயல்பாடு, மூலப்பொருள்லேருந்து வேறு ஒரு பொருளாக மாற்றணும் அப்படின்னா இரண்டாம் நிலை செயல்பாடு. ரைட்டா. அடுத்து மனித வளம். இயற்கையிலிருந்து புதிய வளங்களை உருவாக்கும் மனித குழுக்கள் மனித வளம் என அழைக்கப்படுகிறது. மனிதனும் ஒரு இயற்கை வளம் தான். ஆனா நம்ம மனிதனை வந்து ஒரு தனி வளமா நம்ம பார்ப்போம். மனிதனும் ஒரு இயற்கை வளம் தான், ஏன்னா உயிருள்ள வளம் தானே. அதை ஆனா நம்ம தனியா ஒரு வளமா நம்ம வந்து பாக்குறோம். இதுதான் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவர், ஆசிரியர், அறிவியலாளர், இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா. இப்ப முதல் நிலை இரண்டாம் நிலையை கிடைக்கப்படும் பொருட்களை பகிர்வதற்கான போக்குவரத்து மற்றும் வணிக அமைப்பே மூன்றாம் நிலை செயல்பாடுகள். போக்குவரத்து வணிக அமைப்பும் எதுல வருது அப்படின்னா மூன்றாம் நிலை செயல்பாடுகள் வருது. எக்ஸாம்பிள் வங்கியெல்லாம் சேவை தான். வணிகம், தகவல் தொடர்பு, இது எல்லாமே மூன்றாம் நிலை செயல்பாடுகள். ரைட்டா. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் இந்த இடம் வளங்களை பற்றி காந்தியடிகளின் சிந்தனை. இப்போ வளங்களை மனிதனின் பேராசைக்கன்று அவனது தேவைக்கு மட்டுமே அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி சொல்லியிருக்காரு, அதனால கேட்பாங்க. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. உலகத்துல வந்து வளங்கள் குறைவதற்கு காரணம் மனிதனமே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வளங்கள் மிகுதியாக எடுக்கப்படுகின்றன, மனித தேவைகளும் எல்லையை மீறுகின்றன. அப்ப மனித நிலைத்தால் மட்டும்தான் வளங்களை பாதுகாக்க முடியும். அப்ப வளத்தை பாதுகாக்கிறது வள திட்டமிடுதல் இருக்கணும், அதாவது வள மேலாண்மை. வள திட்டமிடுதல்னா வளங்களை சரியா பயன்படுத்தக்கூடிய திறன் தான். வளங்களை சரியா பயன்படுத்தணும்னா அது வள திட்டமிடுதல், வள மேலாண்மைன்னு சொல்லலாம். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வளங்கள் மிகவும் குறைவாக உள்ளன, அந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து எதிர்கால தலைமுறைகளுக்கு இது வந்து யூஸ் ஆகும், இல்லை வளம் வந்து காலியாயிடுன்னு சொல்றாங்க. அப்ப வளத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும். வளத்தை கவனமா கையாளுதல் தான் வளங்களை பாதுகாத்தல்னு சொல்றாங்க. அப்ப எப்படி கவனமா நம்ம கையாளுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையான வளர்ச்சி இருக்கணும். நிலையான வளர்ச்சினா ஒன்றும் இல்லை, வருங்கால தலைமுறையினரின் தேவைகளை பாதிக்காத வண்ணம் வளர்ச்சி இருக்கணும். நிகழ்கால தேவைகளையும் பூர்த்தி செய்து வருங்கால தலைமுறையினருக்கு போதுமான வளங்களை விட்டு வைத்து சமநிலை தன்மையோடு ஏற்படும் வளர்ச்சி நிலையான வளர்ச்சி. இந்த பாயிண்ட் கேட்பாங்க. சமநிலை தன்மையோடு ஏற்படக்கூடிய வளர்ச்சியை நிலையான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, வளங்களை பாதுகாத்தணும் அப்படின்னா 3R முறையை ஃபாலோ பண்ணணும். ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதான் குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி அப்படின்னு 3 மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இப்போ நினைவில் கொள்க, இதே நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. மனிதனோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது தான் அது வளங்கள். இயற்கையிலிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா அது இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் 2ஆக பிரிக்கலாம் தோட்டத்தின் அடிப்படையில். உயிருள்ள அனைத்து வளங்களும் உயிரியல் வளங்கள்னு சொல்லுவாங்க, உயிரற்ற அனைத்து வளங்களும் உயிரற்ற வளங்கள்னு சொல்லுவாங்க. இயற்கை வளங்களை சேகரித்தல் முதல்நிலை செயல்பாடு. இயற்கை வளங்களை சேகரித்தோம் அப்படின்னா அது முதல்நிலை செயல்பாடு. தற்போது பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள். இப்போ பயன்படுத்தக்கூடியது எல்லாமே என்னது, கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள். தற்போது பயன்பாட்டிற்கு வராத வளங்களை மறைந்திருக்கும் வளங்கள்னு சொல்லுவோம். தற்போது பயன்பாட்டுக்கு வராத வளங்களை மறைந்திருக்கக்கூடிய ஒரு வளங்கள். வளத்தினை பயன்படுத்திய பிறகு குறிப்பிட்ட காலத்திற்குள் இயற்கை செயல்முறைகளால் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அனைத்து வளங்களும் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ஒரு வளத்தை பயன்படுத்திய பிறகு குறிப்பிட்ட காலத்துக்குள் இயற்கை செயல்முறைகளால் புதுப்பித்துக் கொள்ள இயலா வளங்களை புதுப்பிக்க இயலா வளங்கள்னு சொல்லுவோம். ரைட்டா. அனைத்து இடங்களையும் பரவலாக காணப்படக்கூடிய வளங்களை உலகளாவிய வளங்கள். எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா அது உலகளாவிய வளங்கள். குறிப்பிட்ட பகுதியில மட்டும் காணப்படுச்சப்பனா ஒரு உள்ளூர் வளங்கள்னு சொல்லுவோம். மனித தேவையை பூர்த்தி செய்ய இயற்கை வளங்களை மனிதனை உருவாக்கணும் அப்படின்னா அது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். மனிதனும் வளங்கள் தான், ஆனா மனிதன் இயற்கை வளங்கள்ல வருவான். ரைட்டா. உற்பத்தியும் விநியோகத்துக்கும் தேவைப்படும் அனைத்து செயல்பாடுகளும் மூன்றாம் நிலை செயல்பாடுகள். உற்பத்திக்கும் விநியோகத்திற்கும் தேவைப்படக்கூடிய அனைத்து செயல்களையும் மூன்றாம் நிலை செயல்பாடுன்னு சொல்லுவோம். வளங்களை மிக கவனமாக கையாளுறதே வளங்களை பாதுகாத்தல்.
நிகழ்காலத்தில் உள்ள மக்கள் தொகையின் தேவையை பூர்த்தி செய்து வருங்கால தலைமுறையையும் கவனத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதிக்கா வண்ணம் ஏற்படும் வளர்ச்சியை நிலையான வளர்ச்சி. நிலையான வளர்ச்சினா இதுதான் மீனிங். ரைட்டா? ஓகே, அவ்வளவுதான். ஆமா. அடுத்து பிவி செல்கள். ஒளி மின்னழுத்த களம் தயாரிக்க பயன்படுத்துவாங்க பிவி செல். சூரிய ஒளி தகடுனா சூரிய ஆற்றலை உறிஞ்சக்கூடிய ஒரு தகடு. உற்பத்தினா நம்ம தயாரிக்கிறது. உள்ளூர் வளங்கள் அப்படின்னா பரவலாக காணப்படாத வளங்கள். பரவலாக காணப்படாது. இது உள்ளூர் வளம்னா உள்ளூர்ல மட்டும்தான் இருக்கும். உலகளாவிய வளங்கள்லாம் பரவலாக காணப்படக்கூடிய வளங்கள். திறந்த வெளி பெருங்கடல் அப்படின்னா எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லாத பெருங்கடல் பகுதி. நிலையான அப்படின்னா பேணத்தகுந்த.